வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா அரிசி வந்துட்டு நல்லா உதிராக வந்திருக்கு. நல்லா பொல்லன்னு வெந்திருக்கு. சாதம் குழஞ்சி போகாமல். அதே போல் சிக்கன் கூட பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போன் கூட எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை இப்போது நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். அப்புறம் மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். சிக்கனை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது லேசாக பொரியட்டும். இதில் 2 பச்சை மிளகாய், 1 கப் பெரிய வெங்காயம், இது நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இது எப்படியும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளியும் இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பிரியாணி மசாலா. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், இதை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். உள்ள இதில் உள்ள மசாலா கூடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து வதக்கிடலாம். இதுலேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் இப்போ தண்ணி விட வேணாம். சிக்கனே தண்ணி விடும்போது அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பார்த்துட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலாலாம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் டேரெக்டாக கூட நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தனியாக மேரினேட் பண்ணும்போது இந்த சிக்கனில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் ஏறி நல்லா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ இந்த சிக்கன்லேருந்தே ஓரளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு இதுலேயே இது நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. நான் வந்து சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த சிக்கன் பீசஸ்லாம். இப்போ இது நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம்.
நான் இப்போ இதை அப்படி குக்கருக்கு மாற்றிட்டு குக்கரில் வந்துட்டு பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் இதே மாதிரி கடாயில் பண்ணுறீங்கன்னா இது மேலே ரைஸை போட்டுட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த சிக்கன் மசாலாவை வந்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 300 கிராம் அரிசிக்கு நம்ம 400 ml அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி விட போகிறேன். சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் 400 ml அளவுக்கு நான் தண்ணி விட போகிறேன். நார்மலாக உள்ள அரிசியை நீங்கள் வந்துட்டு பிரியாணி பண்ண யூஸ் பண்ணும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதுவே பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுக்கும்போது 1.5 டம்ளர் தண்ணி வச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்துடலாம் ஒரு தடவை. உப்பு வந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சிம்மில் மாற்றிக்கோங்க. சிம்மில் மாற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே சிம்மில் வச்சுருந்து நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போது ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அழகாக குக்காய் வந்திருக்கு. சாதம்லாம் நல்லா உதிராக வந்திருக்கு. நான் இப்போ இதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அடியில் வந்துட்டு எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு, அடி பிடிக்காமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த அளவெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு நல்ல டேஸ்டியான பிரியாணி ஈஸியாக கிடச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.